कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु मातः समस्त जगतां मधुकेना என்ன விஷயம்? நாங்க அப்பாவை பார்க்கணும். நீங்க? நாங்களும் அப்பாவை தான் பார்க்கணும். ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வந்து எங்க தெருவில் ஒரு கோவில் கட்டுறோம். வெரி குட், கட்டுங்களேன், புண்ணியம் கிடைக்கும். ஒரு ஆளால முடியக்கூடிய காரியமா? ஏதோ உங்களால ஆன உதவி செஞ்சீங்கன்னா. ஐயோ, எனக்கு கட்டட வேலையெல்லாம் தெரியாது. ஓகே, 5000 ரூபாய் கொடுக்க சொல்றேன். சரிங்க. நீங்க? என் பையன் வேலை விஷயமா அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு என்ன வர சொன்னாரு. வேலை விஷயமா? அதெல்லாம் அப்பா தான் டிசைட் பண்ணணும். நீங்க? நேற்று ராத்திரி டூரிங் டாக்கீஸ்ல ஏற்பட்ட தீ விபத்தால 37 பெண்கள் செத்துட்டாங்க. பேப்பர்ல பார்த்திருப்பீங்களே, பல குடும்பங்கள் நிர்கதியா தவிக்குதுங்க. காயமடைந்து ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடுற 60 பேருக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி பெரிய மனிதர்கள் தான் கருணை காட்டலுங்க. என்னையா பெரிய கருணை? இப்ப நான் பணம் கொடுக்கறதுனால சத்து போனவங்களா பழிச்சு வந்துருவாங்களா? அப்படியே நாங்க கொடுத்தாலும் அது பூரா போய் அவங்களுக்கு சேர்ந்துருமா? நடுவுல பாதியை நீங்க சுருட்டிப்பீங்க. நன்கொடைங்கிற பேர்ல பிச்சை எடுக்கிறீங்க. அப்படியே எங்களுக்கு கொடுக்கணும் தோணும் போது நாங்க கவர்மெண்ட் கொடுத்துக்கிறோம், நீங்க போலாம். Get out. உங்களுக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? அவுட். ஒரு சுருட்டு, ஒரு தம். நான்சென்ஸ். என்ன அது கெட்ட பழக்கம்? ஏற்கனவே 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா இல்லையா? டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? சுருட்டு பிடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரா இல்லையா? டாக்டர்களே இப்படித்தான்ப்பா, 1ன்னா 9 சொல்லுவா. என் ஃப்ரெண்டு 23 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட காட்டினான். உனக்கு ஃபேட் ஜாஸ்தியா போச்சு, இனிமே நீ கொழுப்பே சாப்பிடக்கூடாதுன்னு அந்த டாக்டர் சொன்னார். ஆனா அந்த ஃப்ரெண்டு விடலையே. 23 வருஷமா தினம் வெண்ணையும் நெய்யுமா தின்னு இன்னும் கொழு கொழுன்னு இருக்கிறான். ஒரே ஒரு வருத்தம், அந்த வெண்ணெய் கடைக்கு கடனாயி அதை திருப்பி கொடுக்க முடியாம கேஸாகி போச்சு, தெரியுமா? Shut up. இந்த மாதிரி அசட்டு ஜோக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதவங்க கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட வேணாம். இன்னொரு தடவை நீங்க சுருட்டு பிடிக்கிறத நான் பார்த்தேன், அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன், அவ்வளவுதான். நான் ஏதாவது தவறா பேசிருந்தா மன்னிச்சிருங்க.
பெரிய டாக்டர்ஸ் உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு எதுக்கு டெஸ்ட்? உங்களுக்கு தான் வேணும். உங்களுக்கு தான் ஹார்ட் வீக். முதல்ல அதை டெஸ்ட் பண்ணுங்க. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த பாரு ரவி, கொஞ்ச நாளாவே உன் மனநிலை சரியில்லை. சம்பந்தம் இல்லாம எதையோ பேசுறேன். அதனால இவங்க டெஸ்ட் பண்ணா உனக்கு நல்லது. என்ன நல்லது மண்ணாங்கட்டி? எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். இதுல என்ன டெஸ்ட் பண்ண உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுமா? உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுமா? ப்ளீஸ் டாடி, இனிமே என்ன டெஸ்ட் பண்ண ஆள் கூட்டிட்டு வரும்போது முதல்ல அவங்க இதை தாங்குவாங்களான்னு டெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. என்ன விளையாட்டம்? எல்லாருமே சேர்ந்து பைத்தியம் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. டாக்டர், வர வர ரவியினுடைய நடவடிக்கைகள் எனக்கு ஆச்சரியத்தையும் வேதனையும் கொடுக்குது. மென்டலா ஏதாவது அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குமோன்னு நினைக்கிறேன். அவனுக்கு நான் எந்த குறையும் வைக்கல. அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இல்ல சார், நீங்க ரவி அதிகப்படியா படிக்க வச்சதே ரொம்ப தப்பு. நான் எங்க படிக்க வச்சேன்? அவன் விரும்பினா நான் சரின்னு. மிஸ்டர் மதனகோபால், நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. உங்க பையன் ரவிக்கு ஏற்பட்டிருக்கிறது மனநோய் மாதிரி எனக்கு தோணுது. டாக்டர், என் மகனுக்கு பைத்தியம் சொல்றீங்க? நோ, இது ஆரம்ப நிலைதான். இது எப்படியே முத்து விட்டீங்க, அவன் கண்டிப்பா பைத்தியக்காரனத்தான் மாறிடுவான். அதனால அவனை இப்பவே ஆஸ்பத்திரியில சேர்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? என் ஒரே மகனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்கிறோம்னு வச்சுங்க, குணமாய் திரும்பி வந்தா கூட அவனுக்கு யாரு டாக்டர் பொண்ணு கொடுப்பாங்க? இது அவனை பல விதத்துல பாதிக்கும். அதுவும் சரிதான். ஏன் சார் ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? நம்ம ரவியை மேல்நாட்டுக்கு அனுப்பிச்சு குணப்படுத்திடுவோமே. யாராவது கேட்டாங்கன்னா மேல் படிப்புக்கு அனுப்பிச்சிருக்கோம் சொல்லலாம் இல்லையா? எப்படி? ஆனா ரவி கிட்ட என்ன காரணத்தை சொல்லி அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புறது டாக்டர்? அதுவும் சிக்கலான விஷயம் தான். மிஸ்டர் மதனகோபால், ஒரு ஐடியா. என்ன டாக்டர்? நம்ம ரவியோட ஃப்ரெண்ட் ராஜு இருக்கானே, அவனையும் வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். எதுக்காக? அதாவது எப்படி? வெரி குட் ஐடியா டாக்டர். நான் இப்பவே ராஜுவை பார்த்து பேசுறேன். ஓகே. வரேன் சார். வா சண்முகம், எப்படி இருக்காங்க சின்ன முதலாளி? அது ஏன் கேக்குறீங்க சார்? நாளுக்கு ஒரு டாக்டரும் பொழுதுக்கு ஒரு டாக்டருமா வரதும் போறதுமா இருக்காங்க. போற போக்கு பார்த்தா பைத்தியம் முத்திரின்னே பேசிக்கிறாங்களே. ஷபாஷ். சண்முகம், அடிக்கடி வந்து போயிட்டுறேன். வரேன் சார்.